வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. நம்ம தொடர்ந்து பல செய்திகளை பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போது நேற்று திடீர்னு ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. என்னன்னா, பல வகையான தகவல் வருது இல்லையா? கேட்குறோம், நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், சில நேரத்தில் அதை சிந்திக்கிறோம். ஆனால் எப்போ நம்ம அதை பயன்படுத்துகிறோம், அமலுக்கு எப்போ எடுத்துகிட்டு வரோம், பொதுப்படையாக நம்ம அதை பண்ணுறது இல்லை. ஏன்னா இன்றைக்கோ நம்மளுக்கு கிடைச்ச தகவலை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்திருந்தோம்னா இன்றைக்கி நமக்குள்ளார ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும். ஏன்னா இது எனக்கு நடந்த அனுபவம். சில விஷயங்கள் வந்துட்டு ஏற்கனவே எனக்கு கிடச்சிருக்கு. அது கேட்டது மட்டும் இல்லை, எழுதி வர வச்சுருக்கேன். ஆனால் அதை நான் தொடர்ந்து செய்யலை, பயன்படுத்தலை. இப்போது இடப்பட்ட காலத்தில் எப்போ நம்ம இந்த தவத்தை தொடங்கினோமோ, உள்ளுக்கு இருக்கும் ஈசன் வெளிப்படணும் என்று ஒரு தீவிரத்தனம் உள்ளுக்குள்ளார வந்துச்சு இல்லையா? அந்த காலகட்டத்தில் மறுபடியும் பழைய நோட்ஸு எல்லாமே எடுத்து புரட்டும் போது எவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. அதுலேருந்து தான் இப்போது ஒன்று ஒன்றா மறுபடியும் எல்லாருக்கிட்டேயும் நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கும்போதே நான் அதை பயன்படுத்த தொடங்கிட்டு இருக்கேன். அதில் கேட்டால் மட்டும் கண்டிப்பாக பத்தாதுங்க, அதுதான் நிஜம். அப்போது ஒரு விஷயம் இப்போ நான் சொல்கிறேன், நன்றி சொல்லணும். ஒரு எடுத்துக்காட்டாக, நல்லா தானே இருக்கு, நன்றி சொன்னால் நல்லா தானே இருக்கும் இன்னும் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் செய்கிறோமா இல்லையான்றது தான் இங்கே முக்கியம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது, நேர்மையாக, சத்தியமாக, அன்பாக, தர்மமாக இருக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம அதை கடைப்பிடிச்சிட்டு வரோம்? கடைப்பிடிக்க தொடங்கி ஏதோ ஒரு காரணத்தினால அதை தொடர்ந்து செய்ய முடியல, ஏதோ ஒரு இடத்துல அதுலேருந்து நம்ம தவறுறோம். அது பெரிய விஷயம் இல்லை. சுவாமிக்கிட்ட, சுவாமி இந்த மாதிரி நடக்குது, நீ தான் கூட இருந்து ஆசீர்வாதம் செய்து இதை நல்லபடியாக எனக்கு நடத்தி கொடுக்கணும். நம்மளோட தீவிரத்தன்மையில் அடங்கியிருக்கு எந்த அளவுக்கு நம்ம முன்னேறுறோன்னு. இப்போ பிள்ளைங்கள வந்துட்டு நம்ம படின்னு சொல்கிறோம்ல, ஆனால் எப்போ அந்த பிள்ளைங்க தானாக படிக்கும், அவங்கக்குள்ளார ஒரு உந்துதல் ஏற்பட்டு, இல்லை இந்த வாட்டி நான் சென்டம் அடித்தே ஆகணும் ஆனால் அந்த குழந்த முடிவு எடுத்துச்சுன்னா நம்ம ஒன்றுமே சொல்ல தேவையில்லைங்க, அது தானாக உட்காந்து படிக்கும். அதே தான் நம்மளும். எப்போ நம்ம அந்த தீவிரத்தனத்தோட அந்த சிவத்தன்மையை நமக்குள்ளார வெளிப்படுத்தணும், நம்மூல இருக்கிற சிவம் வெளி வரணும்னு நம்ம விரும்பி ஆழமாக செயல்படுறோம்னா யாருமே நம்மளுக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லை. நம்மளும் தேட தொடங்கிடுவோம். சரி, மாதாஜி சொல்கிறது நான் எனக்கு பத்தலை, எனக்கு இன்னும் வேணும், அப்போது வேறு எங்கெல்லாம் கிடைக்கும்னு தேட தொடங்கிடுவோம். அந்த தேடுதல் எல்லாமே நம்மளோட பயிற்சியில் இருக்குது. தொடர்ந்து செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். ஏன்னா ஈசன் நம்மோடு இருந்து நம்மளை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.